இந்த மர்மம் நிறைய பேருக்கு தெரியல. எப்ப ஒரு ஊழியக்காரன் நான் இங்க வாழ விருப்பப்படலன்னு சொல்றானோ அவன் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறான். பரலோக அழகா இருக்குதுன்னு சொல்லி பரலோகத்துக்கு போக கூடாது. பரலோகத்துல நல்ல சாப்பாடு இருக்குன்னு போக கூடாது. பரலோகத்துல ஜீவ தண்ணீர் இருக்குன்னு போக கூடாது. பரலோகத்துல சாவி இல்லைன்னு போக கூடாது. பரலோகத்துல கண்ணீர் இல்லைன்னு போக கூடாது. மாறாக ஆண்டவனே, உமக்கு விருப்பம் இல்லாத இந்த உலகத்துல நிறைய நாள் இருக்கிறத விட உமக்கு விருப்பமான அங்க வந்து நான் சேர்வுதான் நல்லதுன்னு அந்த நோக்கத்துல நீங்க சொல்ல வேண்டும். உங்க நோக்கங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். அப்போதான் நீங்கள் பரிபூர்ணத்தை அடைவீர்கள், பரிபூர்ணத்தை நோக்கி செல்வீர்கள். இல்லை என்றால் இந்த உலகம் நம்மளை அடிச்சே கொள்ளணும், இந்த உலகம் நம்மளை இழுத்து கொள்ளும். நீங்கள் ஆண்டவனுக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்கிற துணிவை நீங்கள் கொள்ளுங்கள். ஆண்டவனுக்காக எவன் வாழ துணிவு கொள்ளுகிறானோ ஆண்டவனுக்காக சாக பயப்பட மாட்டான், ஆண்டவனுக்காக உயிரை விட கூட பயப்பட மாட்டான்.